ஹாய் மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்புறம் ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்க. டைரக்டர் சங்கர் சார் அவரோட டைரெக்ஷனில் உலகநாயகன், ராகுல் பிரீத் சிங், சித்தார்த், ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட கதை போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி எதுக்கு இந்த இந்தியன் ஃப்ரான்ச்சைஸ் நெக்ஸ்ட் பார்ட் 2 எடுத்தாங்கன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. நேற்று வரைக்கும் ஓகே, ஒரு ஹோப் இருந்துச்சு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நடக்க போகுதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி அதை டோட்டலாக பிரேக் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லணும். இந்த இந்தியன் 2 ஃப்ரான்ச்சைஸ் எடுக்காமே இருந்திருந்தால் அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இருக்கு இல்லையா, அந்த பிராண்டு நல்லாவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் எடுத்து அந்த இந்தியன் பிராண்டே உடைச்சிட்டாங்க. அப்படி தான் உண்மையாகவே இது தோணுது மனசில். என்ன இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, இந்த படத்தில் பாசிட்டிவ் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் செகண்ட் சொல்லிக்கலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எஸ், இந்தியன் பார்ட் 3யோட ட்ரைலர் கட், அது என் கிரெடிட்ஸில் இந்த படத்துக்கு ஒரு 140 ரூபா 130 ரூபா கொடுத்து போகிறோன்னா அதுக்கு ஒரு 50% நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த என் கிரெடிட்ஸில் வர ட்ரைலர் பார்ட் 3, இந்தியன் பார்ட் 3யோட ட்ரைலர் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதை தாண்டி எனக்கு உண்மையாக எந்த ஒரு சீன்ஸும் 3 ஹவர்ஸில் 3 மணி நேரம் படம் வச்சு 3 மணி நேரத்தை ஒன்றுமா பிடிக்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி பிடிக்கல தான். அப்படி தான் படம் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எனக்கே தெரில. ஒரு டைரக்டர், நம்ம அந்நியன் படம், ஜென்டில்மேன், சிவாஜி, எந்திரன், மிகப்பெரிய நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், பிரம்மாண்ட இயக்குனர், அவரு போய் இந்த மாதிரி ஒரு படம் இப்போ நம்மளுக்கு சப்மிட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எஸ், அவரோட நம்ம சங்கர் சார் படம் எடுத்திங்கன்னா ஒரு லாஜிக்கல் இருக்கும், ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும், ஒரு மாசான ஃபைட் இருக்கும், மாசான டைலாக்ஸ் இருக்கும், மாசான ஃப்ரேம்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் அது டோட்டலி மிஸ்ஸிங். ஒரு ஹியூமர் சென்ஸ் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளேவே இது சங்கர் சார் படம் மாதிரி உண்மையாக இல்லை. இது சங்கர் சாராக எடுத்தாரான்றது நான் நம்ப முடியுமா எனக்கு தெரில. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது சங்கர் சார் படமே கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று, கமல்ஹாசன் சார் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினச்சேன். பட் அது விக்ரம் படம் மட்டும்தான் போல். ஏன் இந்த படத்தை அவரும் ஏன் இந்த படத்தை சைன் பண்ணார் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமல் சார் ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது, அது சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. ஆக்சுவலி இந்த படத்தில் அவர்கிட்ட இருந்து நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட ப்ராஸ்தட்டிக், அந்த கெட்டப் தான், மேக்கப் தான் சொல்லணும். ரொம்ப என்னமோ ஒரு மாதிரி மைதா மாவை உருட்டி சரியாக உருட்டாமல் அப்படியே பேச்சஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு குட் லுக்கிங்காகவோ, ஒரு 102 வயசுனா 102 வயசுக்கான அந்த ப்ராஸ்தட்டிக் கெட்டப் ஒரு பர்ஃபெக்டாக இல்லைன்னு தான் சொல்லிட்டு சொல்லணும். இதுதான் உண்மை. ஆக்சுவலி அடுத்தது அனிருத்தோட பிஜிஎம். நேற்று தான் சொன்னேன், ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இந்த படம், இந்த இந்தியன் பார்ட் 1ஓட அந்த சாங்ஸ் பிஜிஎம்ஸ்க்கு ஓரளவுக்கு இந்த பாட்டு வருமானு பார்த்தோம். பாட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சில சாங்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பட் பிஜிஎம்ஸ்க்கு வருது சக்க 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 சக்க. நம்ம கமல்ஹாசன் சார் இன்ட்ரோவில் ஆரம்பிச்சது சக்க 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 சக்க. படம் முடிகிற வரைக்கும் அந்த சக்க சக்கையை உள்ள நல்லா சக்கையாக புரிஞ்சுது சக்க சக்கையை. இது மட்டும்தான் அவருக்கு கிடைச்ச ஒரே பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த கேமரா சாங்னு ஒன்று வந்துச்சு. படத்தில் 2 சாங் இல்லை, அந்த பாரா அது என்கிரெடிட்ஸில் வந்துச்சு கொஞ்சோண்டு பிட்டா. அப்புறம் நீலோபாமான்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் சாங் இருந்துச்சு. அந்த சாங்கை வச்சு இந்த கேலண்டர் சாங்கை எடுத்துருக்கலாம். கேலண்டர் சாங்கு கேட்குற அளவுக்கும் விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அனிருத் ப்ரோவும் இந்த வாட்டி கொஞ்சம் ஹார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு. சங்கர் சார், கமல் சார், அனிருத் சார், இவங்க 3 பேரை காம்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப ஹையில் இருந்துச்சு. தமிழ் சினிமா காப்பாற்ற போகிற படமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பணும். பட் ஆஃப்டர் வாட்சிங் தட் ஃபிலிம் டோட்டலி டிஸப்பாயிண்டட்.
எனக்கு ரொம்ப உண்மையாக 100% டிஸப்பாயிண்டட் எக்ஸப்ட் இந்தியன் 3 ட்ரெய்லர் கட். இந்த படத்தில் கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெய்லர் கட்லேயே தெரியும் கரப்ஷன் சொல்லி தான் இந்தியன் பார்ட் 1 சொல்லியிருக்குது, இந்த பார்ட்டும் அதான் சொல்லியிருக்காங்க. பட் அதில் வர அந்த ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி ரைட்டிங்ஸ் விதம் பார்த்திங்கன்னா நம்ம ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பில் நடக்குமா, அதை எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நம்ம அப்பா கரப்ஷன் பண்ணுறாருன்னு நம்மளே போட்டு கொடுப்போமா, அது ரியல் லைஃப்பில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நடக்காது. பட் சங்கர் சார் ஒரு சொசைட்டி மேலே அக்கறை உள்ள ஒரு டைரக்டர். அவர் படத்தில் எல்லா படத்துலையும் நம்ம பார்க்கலாம். சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ஒரு மெசேஜஸ் நிறையா சொல்லியிருப்பார் படத்தில். பட் இதுலேயும் அதே வேலை தான் பண்ணியிருக்காரு. பட் அது ரியாலிட்டியில் பார்க்குறப்போ, ஒரு படமாக பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ள அந்த படம் பதியுமா கேட்டிங்கன்னா இந்தியன் 2 படம் நம்ம மனதில் பதியாத படமாக இருக்கும் கண்டிப்பாக. பாக்ஸ் ஆஃபீஸ் லைன் சைடு போனீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் 100 crores அடிக்கிறதே பெரிய விஷயந்தான். லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இந்த படம் ஒரு சரிவு தான். கமலஹாசன் சாருக்கும் சரிவு தான், சங்கர் சாருக்கும் சரிவு தான் இந்த படம். ஹோப் ட்ரைலர் இந்தியன் பார்ட் 3 ட்ரைலர் கட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, நல்லா இருக்குது பார்க்கவே. மறுபடியும் சங்கர் சார், ஹோப் ஒரு ஏஸ் டைரக்டர், நீங்கள் அடுத்த இந்தியன் பார்ட் 3ல் கம்பேக் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைனா சங்கர் சார் மேலே இருக்க நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்க அந்த உங்கள் படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போகும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது நடக்கக்கூடாது கண்டிப்பாக. உங்களுடைய படங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவை. ஸோ வி ஹோப் ஃபார் இந்தியன் 2 இந்தியன் 2 தான் எடுத்துட்டீங்களே, இந்தியன் 3. இந்த படத்தில் இன்னொருத்தர் நான் முக்கியமாக பாராட்டியானும் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ். ஏன்னா சங்கர் சார் பண்ணவே பிரம்மாண்டமான செட்டு தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் செட்டுங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கூடோஸ் டு ஆர்ட் டைரக்டர். மற்றபடி ரவிவர்மன் சாரோட கேமராஸ் ஓகே, குட், அவ்வளோதான் சொல்கிற முடியாது, பெருசாக ஒன்றும் இல்லை. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு மாசான ஃபைட்ஸ் பெருசாக இல்லை, ஒரு 2 ஃபைட்டு தான். 102 டாட்டாவுக்கு பின்னாடி ஃபைட் சீன் கொடுக்கணும்லாம் கேட்காதீங்க. இருந்தாலும் ஒரு ஃபைட் சீன் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாசான ஒரு ஃபைட் சீனாக இருந்திருக்கலாம். இதுதான் இந்த இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ. நான் ரொம்ப இந்த படத்தை பற்றி நான் நெகட்டிவாக சொல்ல நான் விரும்பலை. சினிமா இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஸோ சினிமா ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ 3 மணி நேரம் படம் நம்மளுக்காக கொடுக்கும்போது அதை பற்றி ரொம்ப நான் தப்பாக சொல்லாமல் இந்த படம் நல்லா இல்லை, அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய ரிவ்யூ. நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸுக்கு எப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்லலாம், இந்த படத்துக்கு 5க்கு 1.25 கொடுக்கலாம். அதுவும் கமல் சாரோட உழைப்புக்காகவும் சங்கர் சாரோட உழைப்புக்காகவும் அந்த கெட்டப்புக்காகவும் மட்டும்தான். மற்றபடி அந்த படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்னொன்று விவேக் சார், மனோபாலா சார், ஸோ அவங்க விவேக் சாரை இறந்தாலும் ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வைஸ் அட்வான்ஸ்டாக வந்து சங்கர் சார் இந்த படத்தில் நிறையவே பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் அந்த ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் பேசும், அந்த கான்செப்ட் வைஸ் ஓகே. பட் ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் இந்த இந்தியன் 2வோட மூவி ரிவ்யூ. தேங்க்ஸ். இனி வரும் அடுத்த படங்கள் வருது. ராயன் இருக்குது, சூர்யா சாரோட கங்குவா இருக்குது, நம்ம தளபதியோட கோட்டு இருக்குது, தலையோட விடாமுயற்சி இருக்குது, நம்ம விக்ரமோட தங்கலான் இருக்குது, தலைவரோட வேட்டையன் இருக்குது. இந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவை இந்த வருடத்தில் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு இந்த வருடங்களில் நான் சொன்ன இனி வரும் வரப்போகிற தமிழ் படங்களில் எந்த தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.